வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். போக்குவரத்து கழகங்களில் 52 பேர் பணி நியமனம். ஆணை வழங்கினார் அமைச்சர் சாசி சிவசங்கர். போக்குவரத்து கழகங்களில் 52 பேருக்கான பணி நியமன ஆணைகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் வழங்கினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 25 உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தகுதியுடைய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் 27 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போக்குவரத்துத்துறை அமைச்சர் 25 உதவி மேலாளர்கள் மற்றும் உயிரிழந்த பணியாளர்களின் 18 பெண் நடத்துனர்கள் உட்பட 27 வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதன்படி அரசு உதவி போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு உதவி மேலாளர் சட்டம் மற்றும் ஒரு உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் முறையே விழுப்புரத்திற்கு 2 உதவி மேலாளர் சட்டம் மற்றும் 3 உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும், சேலத்துக்கு 2 உதவி மேலாளர் சட்டம் மற்றும் 1 உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும், கோவைக்கு 2 உதவி மேலாளர் சட்டம் மற்றும் உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும், கும்பகோணத்திற்கு 3 உதவி மேலாளர் சட்டம் மற்றும் 2 உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும், மதுரைக்கு 2 உதவி மேலாளர் சட்டம் மற்றும் 2 உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும் மற்றும் திருநெல்வேலிக்கு 2 உதவி மேலாளர் சட்டம் மற்றும் 1 உதவி மேலாளர் கணக்கு பணிக்கும் என 25 உதவி மேலாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வின் போது போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலர் பனீந்திர ரெட்டி, மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இதுபோன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை, ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.